இன்று அதிகாலை காசாவின் தெற்கு நகரமான ரபா மீது ராணுவ நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் IDF அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் டேங்கள் துல்லியமான தாக்குதல்களை தரையில் மேற்கொள்ள இஸ்ரேலிய விமானப்படையின் யுத்த விமானங்கள் ஹமாஸ் இயக்கத்தின் தளங்களை இலக்கு தவறாமல் குண்டுகளை வீசி அழித்து வருகிறது. இது தரைப்படையின் நகர்வுக்கு பேருதவியாக இருப்பதாக இஸ்ரேல் ராணுவத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஹமாஸ் இயக்கத்தின் கடைசி கோட்டையாக கருதப்படும் கிழக்கு ரபாவில் ஹமாஸ் இயக்கத்தின் நிலைகளை நோக்கி தாக்குதல் நடத்துவதாக IDF அறிவித்துள்ளது. ரபாவிற்குள் நுழைந்துள்ள இஸ்ரேல் ராணுவ டேங்கள் ரபா மற்றும் எகிப்து எல்லையிலிருந்து 200 மீட்டர் தொலைவு வரை சென்றுள்ளதாக பாலஸ்தீனிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எகிப்தின் அல்ஹெரா தொலைக்காட்சி இது தொடர்பான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. எகிப்தில் உள்ள மக்களுக்கு ரபாவில் இஸ்ரேல் ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள், ட்ரோன் இரைச்சல்கள், போர் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்களின் சத்தங்கள் கேட்பதாக மக்கள் தெரிவிப்பதாக அந்த தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் இந்த தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்திற்கு ஏற்பட்ட சேத விவரங்களை எவரும் வெளியிடவில்லை. ஆனால் இஸ்ரேல் ராணுவம் இன்று அதிகாலை தொடங்கிய இந்த ராணுவ நடவடிக்கையில் செய்தி தயாரிக்கும் நிமிடம் வரை 12 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக இஸ்லாமிய ஆதரவு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தெரிய வருவதாவது, மனிதாயமான உதவிகளை வழங்குவதற்காக செல்லும் பார ஊர்திகளை இடைமறிப்பதற்கு இஸ்ரேல் ராணுவத்தினர் மேற்கு கரையில் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே ரபாவின் கிழக்கு பகுதியில் உள்ள மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருந்தது. அதன் பின்னர்தான் ஹமாஸ் இயக்கத்தை அழிப்பதற்கான இந்த ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக இஸ்ரேல் ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. கட்டார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தம் வகிக்கும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தாம் இணங்கியுள்ளதாகவும், போர் நிறுத்தத்தை விரும்பாத இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமைதியை சீர்குலைத்து மக்களை கொன்று குவிப்பதற்காக இப்போது ரபா மீது போரை தொடங்கியுள்ளதாக ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் கனியே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.